எங்க ஃப்ரெண்ட் இத கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலங்க. அவங்களுக்கு வந்து சர்ப்ரைஸ் பர்த்டே பார்ட்டி தான் வந்து செலிப்ரேட் பண்ணோம். அவங்களுக்கு ஆனா பர்த்டே முடிஞ்சு 1 மந்த் ஆச்சு. நாங்களும் 1 மந்த்தா சேர்ந்து பிளான் பண்ணி அவங்களுக்கு கேக் வெட்டலான்னு பார்த்தா முடியல. ஏன்னா அவங்க ஆஃபீஸ்ல போய் லஞ்ச் டைம்லயோ இல்லன்னா வந்து ஈவினிங் டைம்லயோ போய் வெட்டலான்னு பிளான் பண்ணோம். எங்களுக்கு டைம் செட் ஆனா அவங்களுக்காகல எங்களுக்காகலன்னு போயிட்டே இருந்தது. அன்னைக்கு வந்து அவங்களோட ஹஸ்பண்ட் எல்லாம் பேசி வச்சுட்டு அந்த அண்ணா வந்து சொல்ல நாங்களும் பிளான் பண்ணி ஆஃபீஸ்க்கு போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம் லஞ்ச் டைம் அப்போ. ஆனா அவங்க வந்து வீட்டுக்கு வந்துட்டாங்க. நாங்க எல்லாரும் கிளம்பி ஆஃபீஸ்க்கு போலான்னு ஸ்டார்ட் பண்ணும்போது வீட்டுக்கு வந்துட்டாங்க. அப்புறம் அந்த அண்ணா அப்டேட் பண்ணதுன்னு வேகமா அவங்க வீட்டுக்கு போய் கேக் கட் பண்ணோம். எங்களோட நல்ல நேரம் அன்னைக்கு ரிங் பெல்லும் வேலை செய்யல. அதனால அவங்க உண்மையிலேயே சர்ப்ரைஸ் ஆயிட்டாங்க. அவங்க ஜிம் வந்து நல்லாவே பண்ணுவாங்க. ஸோ அதனால என்னோட ஃப்ரெண்டு வந்து கேக் வந்து வெளியில வாங்கிட்டு மேல அந்த டாப்பிங்ஸ் வந்து டம்பிள்ஸ் அதெல்லாம் வச்சு அவங்க வந்து டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் கேக் கட் பண்ணி சாப்பிட்டுட்டு போட்டோஸ்லாம் எடுத்துட்டு நாங்க அன்னைக்கு ஃப்ரெண்ட்ஷிப் டே அதனால வந்து நாங்க வெளியில போய் சாப்பிடலாம் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அவங்க கார்லயே வந்து போயிட்டு வெளியில வந்து சாப்பிட்டோம். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை சின்ன சின்ன மொமெண்ட்டை வந்து சந்தோஷமா என்ஜாய் பண்ணி வாழ்ந்தா ரொம்பவே ஹாப்பியா இருக்கும் எல்லாருக்குமே இல்லையா?